RSN Infotech website design package starting at ₹1,999. High-end Tech Academy, one-stop solution for all your academic needs. RSN இன்ஸ்பிரேஷன் ஹப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரன் ராஜகோபால். இன்று நாம் நேர்காணல் காண இருக்கும் சிறப்பு விருந்தினர் தணிக்கைத்துறையின் தலைமகன், தன்னிகராய் தமிழ் மகனாய் கத்தர் மண்ணில் 29 ஆண்டுகளாக கோலோச்சி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய கோபால் சுப்பிரமணியன் அவர்களே. வாருங்கள், அவரிடம் கேட்பதற்கும் விவாதிப்பதற்கும் நிறைய கேள்விகள் உள்ளன. அதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறு காணொளியை காணலாம். மயிலாப்பூரில் பிறந்து கடந்த 30 ஆண்டுகளாக கத்தாரில் வாழ்ந்து வரும் இவர் இயற்கை வளங்கள், நிதி சேவை, உணவு, நுகர்வோர் பொருட்கள், உற்பத்தி, ஆற்றல், எண்ணெய் மற்றும் எரிவாயு, சுற்றுலா என பலதரப்பட்ட துறைகளில் தணிக்கை செய்வதில் நிபுணத்துவம் பெற்றவர். உலக அரங்கில் ஆற்றல் மற்றும் பல்வேறு தொழில் ரீதியான மாநாடுகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் பேச்சாளரான இவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் சக உறுப்பினர். கத்தாரில் உள்ள பிக் 4 நிறுவனங்களில் ஒன்றான KPMG நிறுவனத்தின் மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவிற்கான ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்களின் டிவிஷனுக்கான தலைவராக இருந்தவர். அதே நிறுவனத்தின் தொழில்நுட்பம், ஊடகம் மற்றும் தொலைத்தொடர்பு பிரிவுகளுக்கு தலைமை தாங்குபவர். கத்தார் தணிக்கை உலகின் திருமகன் திரு கோபால் பாலசுப்பிரமணியன் அவர்களை நேர்காணல் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது RSN இன்ஸ்பிரேஷன் ஹப். வணக்கம் சார். வணக்கம். எப்படி தான் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்தது சார்? உங்களுடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் வந்து சென்னையில் மயிலாப்பூரில் தான் வந்தேன். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பிராமின் கம்யூனிட்டி வித் ஆல் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். எங்களுக்கு தெரியல, ஒரு வேல்யூ பேஸ்ட் சிஸ்டம். ஸோ ஃபேர்லி லார்ஜ் ஃபேமிலி, 5 பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, 3 அக்கா, ஒரு அண்ணா. ஸோ ஸ்கூலில் வந்து ப்ரைமரி ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் தமிழ் மீடியத்தில் தான் நான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் அப்பா அம்மா தெரியாமல் தமிழ் மீடியத்தில் போட்டாங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸில் போய் உட்காந்தேன். ரோலில் என் பேர் இல்லை. அப்புறம் இல்லை நீ தமிழ் மீடியம்டான்னு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நான் அப்படியே தமிழ் மீடியத்திலே படித்தேன். 10th கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். சாந்தமே ஸ்கூல், இட்ஸ் வெரி ப்ராமினன்ட் ஸ்கூல் இன் சென்னை. அதுக்கு முன்னாடி CSIன்னு கிறிஸ்டின் மிஷன் ஸ்கூல் ஒரு 5 வருஷம் படித்தேன். ஸோ 10th அப்புறம் தான் 11வது தான் நான் இங்கிலீஷ் மீடியம் மாறினேன். பட் அதான் ஸ்கூலில் இருந்து நான் 5வது பையன். நான் 3 அக்காக்கள், ஒரு அண்ணா. ஸோ நல்ல செல்லக்குட்டி. ஸோ ஈவன் தோ லோவர் மிடில் கிளாஸ்ன்னு நான் சொன்னால் கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ அம்மா ஒரு டீச்சர், அப்பா வந்து LICயில் was an assistant. So with the limited means they were able to give everything what we wanted. So அது ஒரு contented life. அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த காலத்து பசங்கிட்ட. அந்த காலத்து லைஃப்பில் கொஞ்சமாக கிடச்சா கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கோண்டாடுவோம். ஸோ சந்தோஷமாக எல்லா பண்டிகைலாம் நல்லா கொண்டாடுவோம், நல்லா இருந்தோம், ஹாப்பியாக வளர்த்தாங்க. ஸோ குட் வேல்யூ பேஸ்ட் லைஃப், கல்ச்சர், எஜுகேஷன் எல்லாமே ஒரு வேல்யூ சிஸ்டம் ஓரியன்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டு பையனால கொஞ்சம் செல்லம் உண்டு, அப்படியே வளர்ந்தேன். ஸோ அப்பா அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நான் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் பார்த்தா, மென்டர்னு பார்த்தா என்னோடய கசன். அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தான். ஸோ அவன் வந்து எப்போவுமே ஊருக்கு போகும்போதே நாங்கள் போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் கை காய்ச்சிட்டு வருவோம். அப்போல்லாம் எனக்கு ஆசை உண்டு, இவன் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறானே, ஒரு மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்னா நிறையா ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு மனசில் ஒரு உங்களுடைய துறையை இளமை காலத்துலேயே பதிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி 8வது வயசுலேயே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ 10வதுல வந்து நான் அப்போ வந்து 8வது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் கணக்கில் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் உதைக்கும், ஃபெயிலாக இருக்கேன் கணக்கெல்லாம். அப்புறம் ஒரு விடாப்படியாக எடுத்தேன், எப்படி இந்த ஒரு சப்ஜெக்ட் வராமல் போய்டும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக அடிச்சு 8th நான் டேர்ன்ட் அரவுண்ட் கம்ப்ளீட்லி. எவ்ரி கிளாஸ், எவ்ரி டெஸ்ட் ஐ யூஸ் டு கெட் ஃபஸ்ட் ரேங்க். 10th வந்து நான் ஸ்கூல் நம்பர் 2, பட் தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு, இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தனா செகண்டாக வந்தேன். அப்போ எல்லோரும் கேட்டாங்க, நீ எதுக்கு நான் சயின்ஸ் குரூப் எடுக்காமல் காமர்ஸ் குரூப் எடுத்துக்க? அப்போல்லாம் வந்து பிகாம் போனனாலே பிகாம்னுவாங்க, ஒன்றும் கிடைக்கலனா பிகாம்னுவாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் 83, 85லாம். பட் நீ வந்து பிகாம் பண்ண போகிறேன்ற, என்னடா டாக்டர் ஆக வேணாமா, இன்ஜினியர் ஆக வேணாமா? இல்லை எனக்கு ஐ வாண்ட் டு பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லைக் மை கசன் அப்படின்னு சொல்லிட்டு 11th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தேன். காமர்ஸ் குரூப் வந்து லாஸ்ட்டில் தான் எல்லாம் எடுத்துப்பாங்க. நான் முதல்லையே காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இது பண்ணேன். அப்போ 11th 12th சடனாக இங்கிலீஷ் மீடியம். ஸோ எல்லோரும் நினச்சாங்க, ஓகே கோபால் இது வரைக்கும் ஏதோ தமிழ் மீடியத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டான், இப்போ அடிவிடும் அப்படின்னு நினச்சா. இல்லை,
ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு வைப்பாங்க சாந்தோமி ஸ்கூல்லாம். மிட் டேர்ம் வந்து ஒரே வாரத்தில் வைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைப்பாங்க. ஸோ அதுலேருந்தே நான் ஐ ஸ்டார்டட் அகெயின் கண்டினியூயிங் மை ஃபஸ்ட் ரேங்க் இன் தி கிளாஸ். அப்படியே போச்சு, அப்படியே ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட். இன்னும் 12th நம்பர் 2 வாங்கினேன். இன்னும் ஸ்கூலில் நம்பர் 2, காமர்ஸ் குரூப்பில் ஃபஸ்ட்டு. ஸோ அது மாதிரி நல்லா ஒரு எஜுகேஷன் ஓரியன்ட் நல்லா தான் போயிருந்தது. தென் ஐ காட் அன் இன்விடேஷன் ஃப்ரம் காலேஜஸ் பிகாஸ் ஐ காட் 99% இந்த கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். 200 மார்க்கில் எவ்வளோ வாங்கியிருக்கேன், 600க்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன், 600க்கு நான் 597 வாங்கினேன் அப்போது. ஸோ அதனால் லயோலா காலேஜ்லேயும் விவேகானந்தா காலேஜ்லேயும் 2 பேருக்கும் உடனே சீட்டு கொடுத்தாங்க. பட் நான் லயோலா காலேஜ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி பஸ்லலாம் போனோம், இதுனா சைக்கிளில் போயிட்டு சைக்கிளை முடிச்சுட்டு வந்துடலாம், சாயங்காலம் வந்து கிரிக்கெட் விளையாடலாம், பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அந்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் நான் விவேகானந்தா காலேஜ் எடுத்துட்டேன். பட் நோ ரெக்ரெட்ஸ், போத் ஆர் எக்ஸலன்ட் ஸ்கூல்ஸ். பட் லயோலா இஸ் ப்ராப்ளி ஸ்லைட்லி அபவ் தென் விவேகான் சொல்லலாம் ஆன் இன்சைட். பட் விவேகானந்தா காலேஜ் படித்தேன், பட் நோ ரெக்ரெட்ஸ். RKM அகெயின் கிரேட் டீச்சர்ஸ், hats off to all the teachers who taught us foundations of commerce and mathematics and accountancy, which has helped us in மூவிங் அப். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஸ்கூல்லேயே 11th and 12th எங்களோட மாஸ்டர் தாமஸ் வந்து இருக்கார். அவர் வந்து ஹீ வாஸ் கைண்ட் ஆஃப் ஈவன் நவ் தி என்டையர் சாந்தோம் குரூப், சாந்தோம் படித்த காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்னா வி வில் ஆல்வேஸ் ரெகக்னைஸ் தாமஸ் சார்ஸ் எஃபர்ட்ஸ். அவர் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து மேலே வர இது தப்பாக போடுறோமோ என்ட்ரி, அது மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றுமே இப்படி தான் இருக்கணும்னு அவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் VS தாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அது மாதிரி படிப்படியாக ஒன்று இருந்தது. ஸோ அது ஸ்கூலில் வந்து காலேஜ் விவேகானந்தா காலேஜ், as I said, நான் டாப் 2 காலேஜஸ்னு பார்த்தா விவேகானந்தா, லயோலா. விவேகானந்தாவில் படித்தேன். படிக்கிற போதவே நான் செகண்ட் இயர் பண்ணுற போதவே என் கசன் அந்த A.F. Fergusonல இருந்தான். A.F. Ferguson வாஸ் ப்ராப்ளி நம்பர் 1 CA ஃபர்ம் ஃபார் ஆர்டிகல்ஷிப். CA பண்ணணும்னாக்கா ஆர்டிகல்ஷிப் 3 years பண்ணணும் இல்லையா? அந்த 3 years பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி ப்ராமினன்ட் ஃபர்ம்ஸ் இஸ் A.F. Ferguson. அந்த காலத்துலேயே டாட்டாஸ் எல்லா மேஜர் அக்கௌண்ட்ஸ்லாம் A.F. Fergusonல தான் இருந்தது. இப்போ நான் ஒர்க் பண்ணுற KPMG firm was represented by A.F. Ferguson. So it's affiliated firm of KPMG that time, 80s, 80s even up to 90s. ஸோ நான் செகண்ட் இயர் பிகாம் படிக்கும் போதவே எனக்கு இன்டர்வியூ வாங்கி கொடுத்துட்டேன் என் கசன். செகண்ட் இயர் பிகாம் படிக்கும்போது ஆர்டிகல்ஷிப்க்கு இன்டர்வியூ இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னோட ட்ராக் ரெக்கார்ட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைஸ் வெல்கம் அப்படின்னாங்க. ஸோ 85 to 88 காலேஜ் முடிஞ்சோடனே 88 ஜூலையில் A.F. Fergusonல ஜாயின் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் ஐம் நாட் அ கம்ப்ளீட் இன்ட்ரோவர்ட், பட் ஆல்மோஸ்ட் லைக் இன்ட்ரோவர்ட். ஐ வில் நாட் பி வெரி ஓப்பன் டு எவ்ரிபடி. மாதிரி ரொம்ப எல்லாரோடையும் ஜஸ்ட் லைக் தான் பேசிட மாட்டேன், கொஞ்சம் ஒரு ஷையாக தான் இருப்பேன். பட் இந்த ஒரு A.F. Fergusonல CA பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் கலோர். Every day you meet with a multinational company, lot of exposures. So you opened up suddenly. The opportunities opened a different facet of me. ஸோ பிந்தாஸ் யாரை வேணா போய் எங்கே வேணால் பேசலான்னு ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆச்சு அந்த காலத்துலேயே. ஸோ தட் மேட் அ பிக் இம்பேக்ட். ஸோ இதுதான் என்னோட ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்கூலிங் டு ப்ரொஃபஷனல் லைஃப் இல்லை, அப் டு CA படிக்கிற வரைக்கும் பார்த்தாங்க. திஸ் இஸ் வாட் ஐ கேன் சம் அப் within 5 minutes. This is how I transformed. ஓகே, உங்களுடைய கல்லூரி காலத்தில் நீங்கள் கிரிக்கெட்டுக்குன்னே ஈவினிங் ஒதுக்கியிருக்கீங்க. உங்களுடைய முகநூல் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கையில் நிறைய கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் போய் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கிரிக்கெட்டில் எப்படி ஆர்வம் வந்து? இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த சப்கான்டினென்ட் பார்த்தாலே கிரிக்கெட் இஸ் அ ரிலிஜன். It's not a game. We all take cricket to a different level, so நாடி நரம்பெல்லாம் உள்ள கேம் இருக்குன்னு அது மாதிரி நாடி நரம்புகள்லாம் உங்களுக்கு கிரிக்கெட் தான், கிரிக்கெட் பைத்தியம். ஸோ நானும் எங்கள் அண்ணன்லாம் வந்து 5வது வயசுலேருந்தே வீட்டில் ஏதாவது சின்னதாக ரவுண்டாக கிடச்சா அந்த பால் நினச்சி விளையாடின்னு இருப்போம். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் அப்போல்லாம் நிறைய லைப்ரரியிலாம் ஆரம்பிச்சிது. எப்போ 84, 85லேருந்து லைப்ரரியிலே வர ஆரம்பிச்சது. when I was probably 14 years old. 69 born. ஸோ அப்போல்லாம் இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்லாம் லைப்ரரியிலே வரும். பென்சன் எட்ஜஸ்லாம் அது கமெண்ட்ரி கேட்குறதுக்கு, அந்த ABCயோட கிரிக்கெட் பார்க்குறது எல்லாமே ஒரு த்ரில்லு. ஒரு ஹாரர் மூவி, ஒரு நல்ல ஒரு மூவி பார்க்குற மாதிரி ஒரு கிரிக்கெட்டையும் பார்ப்போம். ஸோ அது டிவி பார்த்து ஸ்கூல்லேருந்தே டெய்லி கிரிக்கெட் விளையாடுவோம். வி ஹேட் அவர் ஓன் டீம். அப்புறம் காலேஜ் படிக்கிற போதே வி செட் அப் மை ஓன் கிரிக்கெட் டீம் கால் கிளைவ் கிரிக்கெட் கிளப்னு. ஓகே, நாங்கள்லாம் வந்து அந்த கிளைவ் லாய்டோட பித்துக்கள். என்ன சரியான அந்த ஒரு கிளைவ் லாய்டோட வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கு இல்லையா, அது ஒரு 5 பேஸ் போலர், விவன் ரிச்சர்ஸ், கிளைவ் லாய்ட், லாரி கோம்ஸ், அவங்களாம் ஒரு பைத்தியமான ஃபாலோவர்ஸுங்க. இவன் தான் இந்தியன் டீமை ஃபாலோ பண்ணால் கூட
வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஃபேன்ஸ். ஸோ அதனால் வி ஆல் கெப்ட் கிளைவ் as தி கிளைவ் லாய்ட் தான் அவங்களை இதுவாக வச்சு கிளைவ் கிரிக்கெட் கிளப்னு வச்சு நடத்திருந்தோம். 10 வருஷம் கிளைவ் கிரிக்கெட் கிளப்னு காலேஜ் படிக்கும் போதேவும் சரி, சிஏ படிக்கிற போதேவும் சரி, ஈவினிங் போய் விளையாடுவோம். ஸோ அதனால் கிரிக்கெட் அப்படியே ஊறின்னு இருந்தது. அண்ட் நான் வந்து சேப்பாக்கில் எல்லா மேட்சும் நான் ஐ திங்க் ப்ராப்ளி 8th ஸ்டாண்டர்ட் 8th இல்லை 8 or அதுக்கு முன்னாடி இந்த when I was 8 or 9 years old I started going to சேப்பாக் ஃபார் கிரிக்கெட் மேட்ச். அதில் மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா டெஸ்ட் மேட்ச் எல்லா இதுவும் போவேன். 2010 onwards we started a group called தேசிய ஆர்மின்னு. ஓகே, ரொம்ப பேர்லாம் இல்லை, 4 பேர் தான். ஆர்மின்ற பேர் தவிர சார்மின்னு சொல்லலாம். இப்போ 4 பேர் தான் இருக்கோம். பட் இருந்தாலும் வி கோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வேர் எவர் வேர்ல்ட் கப் இஸ் பிளேட். பயோலேட்ரல் சீரிஸ் ரொம்ப கம்மியாக தான் போவோம். வேர்ல்ட் கப் காம்படிஷன் வி டோன்ட் மிஸ் அவுட். 2010 நான் வெஸ்ட் இண்டீஸில் போய் பார்படா சென்ட் லூசியாவில் பார்த்தேன். அப்புறம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போனோம். இங்கிலாந்து 2 வாட்டி போய் மேட்ச் பார்த்தோம். ஸோ கண்டினியூஸாக வேர்ல்ட் கப் காம்படிஷன்ஸ் வி கோ. அண்ட் இந்தியாவிலையும் அதே மாதிரி பார்ப்போம். ஸோ இட்ஸ் குட் ஃபன் டு ட்ராவல் டுகெதர் அண்ட் வாட்ச் அ வேர்ல்ட் கப் கப். இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தேன். 96,000 க்ரௌடு மெல்பர்னில். அதில் உட்கார்ந்து பார்க்குறதே ஒரு தனி த்ரில்லு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தா போதாதா, அழகாக உட்காந்து சோஃபாவில் உட்காந்து. நேராக பார்க்குற மாதிரி ஒரு த்ரில்லு கிடையவே கிடையாது சார். அது மாதிரி எந்த ஸ்போர்ட்டிங்காக வந்தாலும் சரி, ஃபுட்பாலாக சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, நேராக பார்க்குற மாதிரி ஒரு த்ரில்லு கிடையவே கிடையாது. நிறைய திங்ஸ் யூ வில் கெட் டு நோ ஒன்லி வென் யூ ஆர் வாட்சிங் லைவ். I have my own team here, lovely littles. There's nothing lovely about us, there's nothing little about us. We are big enough, but we have got a team called Lovely Littles and we play in the Qatar Veterans League. சூப்பர். இப்போ தான் கோவிட்னால இப்போ நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கணும். விளையாடிட்டு இருக்கோம். கத்தார் வெட்டரன்ஸ் லீக்கில் there is a சூப்பர் வெட்டரன்ஸ் லீக்னு ஒன்று இருக்குது. ஒரு 50க்கு மேலே இருக்கும் விளையாடுறதுலாம். அதுலேயும் போய் விளையாடுவேன். ஸோ பேஷன் டிரைவ்ஸ். இப்போ கூட நான் சிஏ சாப்டர் மேட்ச் லாஸ்ட் 2 வாரமாக கிரவுண்டில் போய் விளையாடிட்டு வந்தேன். ஸோ வாட் ஆர் மேபி தி ஏஜ், இஃப் யூ ஹேவ் அ பேஷன் ஃபார் கேம் யூ வில் ஆல்வேஸ் ப்ளே. ஸோ வி வில் ட்ராவல் அண்ட் வாட்ச் கிரிக்கெட். ஐ வில் கண்டினியூ டு ப்ளே கிரிக்கெட். கண்டிப்பாக சார். சார், உங்களுடைய குடும்பத்தார்களை பற்றும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன். சரி, குடும்பத்தார்னாக்கா அப்பா வந்து இப்போ தான் ஒரு 3 வருஷம் முன்னாடி தவறி பண்ணார். 86 years he lived a long celebrity life. Because I say celebrity because he didn't have great means, but நல்லா வாழ்ந்தார். நல்லா 26 பேர் எங்கள் வீட்டில், மீனிங் 5 குழந்தைகளுக்கு குழந்தைகள். ஸோ 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டார். 26 ஒரு ஆல விருட்சம் மாதிரி 26 பேர் இந்த ஒரு மரத்தை ஒரு ட்ரங்க் மாதிரி இருந்தார். 86 years old. 87 அவர் போகிறபோது 2019 நவம்பர் போனார். அம்மா இருக்காங்க, அப்பா அண்ணாவோட இருக்காங்க. 3 அக்கா இருக்காங்க. ஒருத்தர் வந்து கும்பகோணம், மற்றவங்க 2 பேரும் சென்னையில் இருக்காங்க. ஸோ நான் ஐ பீன் ஹியர் ஃபார் 29 years now. ஐ காட் மேரிட் in 95. ஸோ வர்ஷினி என்னோடய ஒய்ஃபு, அவங்களோட எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் கோர்ட்ஷிப்பும் இருந்தது. ஸோ அதனால் ஸோ 27 + 6 33 years ஆஃப் அவர் ஹாப்பி பாண்டிங்னு சொல்லலாம். ஸோ வர்ஷினி இஸ் இயர் அண்ட் அஃப்கோர்ஸ் 2 சில்ட்ரன் இருக்காங்க எனக்கு. பையன் இப்போ தான் 10th grade, பொண்ணு 6th grade. ஸோ திஸ் இஸ் மை ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோன்னாக்கா எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஐ மோர் அவுட்வர்ட் லுக்கிங் பர்சன். ஸோ பார்க்குறவங்களாம் ஃப்ரெண்டு. அதான் எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாள், எப்படி எல்லாரோடையும் நீ எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் மீ இஸ். ஸோ அதனால் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி வில் ஹேவ் சர்டன் நம்பர் ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அது மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தேம் அண்ட் ஒருத்தர் டிஸ்டிங்விஷ் பண்ணணும்னு சொல்ல விரும்பல. அதனால் நான் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் எனக்கு எல்லாருக்குமே ஒரு தரை போட்டு அந்த தரையை தாண்டி வரவங்க 2-3 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஓப்பனாக வச்சிட முடியாது இல்லையா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் உண்டு, அந்த லைஃப் இருக்கணும். அதை தாண்டி உங்கள்கிட்ட வரணுன்னாக்க ஒரு வெரி ஃபியூ பீப்புள் கேன் கம். ஸோ அது மாதிரி தான் என்னோடய லைஃப். நீங்கள் 29 வருடமாக கத்தரில் இருக்கிறீங்க. கத்தருக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க சார்? நீங்கள் வரும்பொழுது கத்தருடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? உங்களோட பொருளாதார நிபுணராக இப்போ நீங்கள் கத்தரோட இப்போ வளர்ச்சி எப்படி இருக்குது? 25 வயசு நான் அப்போ கத்தாருக்கு வரும்போது 1969 போன்லையா 94 பிப்ரவரியில் வந்தேன். ஸோ அப்போ வந்து இப்போ இருக்கிற ஷேக் தமீமுடைய தாத்தா ஷேக் கலிஃபா பின் அஹமத் அல் தானி தான் ரூலர். ஓகே, ஸோ 1995 டிசம்பர் ஜூன் 26 வரைக்கும் அவர் தான் ரூலராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஷேக் அஹமத் ஃபாதர் எமீர் ரூலராக ஆனார். ஸோ அப்போ வந்து வெரி ஸ்மால் கண்ட்ரி, இன்னும் ஹார்ட்லி அபவுட் 600,000 பாப்புலேஷன் இருந்தது. அப்போ தான் வந்து கத்தர் ஜெனரல் பெட்ரோலியம் கார்பரேஷன் இருந்தது, QGPC வாஸ் தேர். பட் கத்தர் கேஸ் வாஸ் ஜஸ்ட் செட்டப். ஓகே, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ராஸ் கேஸ் வாஸ் கெட்டிங் செட்டப் 94-95. என்டிட்டி இருக்க தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெருசாக ஆரம்பிக்கல.
ஸோ கத்தாரோட நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 28 இயர்ஸோடைய சேஞ்சை பார்த்தீங்கன்னா மெயின்லி ஹைட்ரோகார்பன்ஸ் ஹவ் டேக்கன் தி country to a different planet, different level. Their investment in the hydrocarbon at the right time, that is what the success story of Qatar. Since I have been closely involved with the oil and gas sector, I can proudly say that this is a case study for many countries. How a small country can get to this kind of prominence by visionary leadership, okay, and taking right decision at the right time. Yes, the country has been blessed by God with abundance of natural resources, but still somebody has to take the decision இல்லையா. ஸோ அந்த டிசிஷன் எடுத்து இவங்க எல்என்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுதான் பிக் சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் கத்தார்னு சொல்லுவேன். ஏன்னா க்ரூட் இருக்குது, க்ரூட் வந்து தே ப்ரொடியூஸ் அபவுட் 750,000 barrels per day அப்போலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் தான் சவுதி இருக்குது, அபுதாபியும் பண்ணுறாங்க, குவைத்தும் பண்ணுறாங்க. they are producing much more than Qatar. பட் எல்என்ஜி கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான், கத்தார் மூணு தான் ஆர்டர் ஆஃப் இது நம்பர் ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் கேஸ். பட் ரஷ்யாலாம் ஹியூஜ் கண்ட்ரி, ஓகே, அண்ட் இட்ஸ் அ கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. கேஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மோர் டு டேக் தி திங் அவுட் ஆஃப் எர்த். இந்த கோல்டை வெளியில் எடுக்கணுன்னாக்கா அதுக்கு யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அ லாட். ஈரானும் அதே மாதிரி தான், மச் பிகர் தென். பட் கத்தார் இஸ் அ ஸ்மாலர் கண்ட்ரி அண்ட் தி ஹோல் கேஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் நார்த் ஃபீல்ட் ஏரியா. ஸோ ஒரே இடத்துல இருக்கிறதுனால your investment is not as huge as what if others have to develop their gas field, they would have invested in billions than compared to Qatar. So they saw that potential, they embarked on a journey, and LNG is a model where you need to have a customer ready. ஒரு ட்ரெயின் வாங்க, வேரியஸ் பிளான்ட்ஸ் வந்து வேரியஸ் 1 2 3 ட்ரெயின் ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு 2 million tons ப்ரொடியூஸ் பண்ணால் 2 million tons வந்து இட் ஷுட் பி பேக்ட் அப் பை லாங் டேர்ம் சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், எஸ்பிஏன்னு இருக்கணும். அது மாதிரி லிங்க் பண்ணி ஒவ்வொரு ட்ரெயினையும் லிங்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து சிபு எலக்ட்ரிக் ஆரம்பிச்சு ஜப்பான், தென் கோகாஸ் கொரியன், தென் பெட்ரோநெட் இன் இந்தியா. ஏன்னா அது மாதிரி வேரியஸ் எல்என்ஜி கன்சியூமர்ஸோட லிங்க் பண்ணி 2007 77 million tons வரைக்கும் வந்துட்டாங்க. எல்என்ஜி ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. அண்ட் இது என்னென்னாக்கா ப்ரைஸ் ஆல்சோ இட்ஸ் நாட் டைரக்ட்லி லிங்க் வித் க்ரூட், இட்ஸ் அ பேஸ்கெட் ஆஃப் ப்ரைஸஸ்னு அது ஜாப்பனீஸ் க்ரூட் கன்சோர்ஷியம்னு இருக்குது, அது பேஸ்கெட் ஆஃப் ப்ரைஸஸ். ஸோ அதனால் தட் இஸ் அ கேஷ் கவ். ஸோ ஹவு டிட் தே கெட் இன் டு திஸ் ஜேர்னி? அதுக்கு வந்து ஒரு விஷனரி டிசிஷன் மேக்கிங், எம்பவர்மெண்ட் ஆஃப் த ரைட் பீப்புள். அந்த ஃபாதரோட ஐமீன் சரி, இப்போ அப்துல்லா பின் அஹமத் அல் அத்தியார்னு எனர்ஜி மினிஸ்டர் இருந்தார் 94 அவர் தான் எனர்ஜி மினிஸ்டர். ஹீ எம்பவர்ட் த ரைட் பீப்புள் டு டேக் ரைட் டிசிஷன்ஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் கத்தாரில் இப்போ பார்க்குறீங்க, அஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ரோட்ஸ், இவ்வளோ இது என்ன பிரிட்ஜஸ், மெட்ரோ எல்லாமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் எல்என்ஜி தான் ப்ரைம் ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து கேஷ் கவ். டேப்பை திறந்தனாக்கா டாலர் கீழே சர்றன்னு உழுது. அது எதனால்? யூ இன்வெஸ்டட் அட் த ரைட் டைம். சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன்வால்வ் வித் திஸ் செக்டர், ஐ கேன் கீப் டாக்கிங் அபவுட் இட் ஃபார் ஹவர்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி சப்ஜெக்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நிறைய போர்ட் மீட்டிங்கில் கேட்பாங்க QP, கோபால் வாட் டிட் வி டூ டிஃப்ரெண்ட்லி தேன் அதர்ஸ்னு கேட்பாங்க என்ன. ஸோ நான் சொல்லுவேன் தான், கோயிங் அட் த ரைட் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எவ்வளோ பேர் எல்என்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா ஹேட் ஹியூஜ் பிளான்ஸ் டு சர்பாஸ் Qatar. தேர் கோயிங் ஸ்லோலி பிகாஸ் தி காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். See, these people have gone in 91, 94 ஆரம்பிச்சு 2007 நீ முடிச்சிட்ட 7 trains முடிச்சிட்ட, 4 trains in Qatar Gas, 3 trains in Ras Gas. அப்புறம் now எல்லாம் merge ஆகிடுது Qatar Gas. ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட் த ரைட் டைம். நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மி, ப்ளஸ் உன்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இட் செல்ஃப் இஸ் லோ பிகாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரிசர்வ்ஸ் அட் தி சிங்கிள் பாயிண்ட். பிக்கஸ்ட் கேஸ் ரிசர்வ் இன் தி வேர்ல்ட் இஸ் நார்த் ஃபீல்ட் இன் கத்தார். ஸோ இதெல்லாம் அவங்க தே ஹவ் ஸ்ட்ராட்டஜிக்கலி யூஸ் தர் டு தர் அட்வான்டேஜ். அதுதான் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் கத்தார்னு நான் சொல்லணுன்னாக்க தர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எல்என்ஜி. அதுதான் இப்பயும் அதான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் உக்ரைன் கான்ஃப்ளிக்ட், ப்ரைஸஸ் ஆஃப் கான் அப் மேஜர்லி, தே ஆர் கெட்டிங் தி பெனிஃபிட் ஆஃப் இட். ஓகே ஓகே. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது தானே ஆகுது. நீங்கள் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராகவும் ஆலோசகராகவும் இருக்கீங்க. நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் வந்து அந்த இயரோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை வச்சு தான் அதோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் வந்து சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் பார்த்து வியந்த சில கம்பெனிகளோட வளர்ச்சி எப்படி, அதை பற்றி கொஞ்சம்
Yeah. See, anything which is in public domain, I can share because there is a confidentiality. I cannot share something which is very, close to certain companies. But anything public, Qatar பார்த்தாங்க அந்த கத்தார் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. கத்தார் எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட 47 கம்பெனி லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் 47 அட்லீஸ்ட் ஒரு 40 கம்பெனியோட நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். வேரியஸ் டேர்ம்ஸில் இன்சார்ஜாவோ மேனேஜராகவோ சீனியர் மேனேஜராகவோ டைரக்டராகவோ பார்ட்னராகவோ சம் பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒரு 40 கம்பெனியாவது ஒர்க் பண்ணியிருப்பேன். அதனால் தெர் ஆர் நாட் ஓன்லி லிஸ்டட் கம்பெனிஸ். கத்தாரோட இது லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, கத்தரி ஷேர் ஹோல்டிங் கம்பெனிஸ் இருக்குது. வேர் இட்ஸ் நாட் பப்ளிக்லி லிஸ்டட் பட் இட்ஸ் கத்தரி ஷேர் ஹோல்டிங் கம்பெனிஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கத்தார் ஸ்டீலில் கத்தார் ஷேர் ஹோல்டிங் கம்பெனி, இட்ஸ் நாட் பப்ளிக்லி லிஸ்டட், இட்ஸ் அ கம்பெனி ஆஃப் ஐக்யூ. அதே மாதிரி கத்தார் ஃபெர்டிலைசர்ஸ், it's not a directly listed company, it's a company of IQ which is a public listed company. நிறைய மாதிரி QSC companies இருக்கு. ஸோ நிறைய QSC companies, public listed companies, அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறோம் which is really moved in the right direction by wise decision making. இப்போ ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும் இஸ் ட்ரிவன் பை QP, கத்தார் பெட்ரோலியம், கத்தார் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் எல்லா வேற வெர்டிக்கல். ஸோ அதில் பார்த்தோன்னாக்கா கத்தார் எனர்ஜி டிட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் ஃப்ரம் 2002 ஆன்வர்ட்ஸ். 2002 வரைக்கும் ப்ரைவேட்டைசேஷனே ஆகலை இதில் ஹைட்ரோ கார்பனில். அப்போ தான் இந்த வக்கூத்னு ஒன்று, இப்போ வக்கூத் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து கத்தார் ஃபியூவல் கம்பெனின்னு. இட் வாஸ் ரிஃபைனிங் ஆர்ம் ஆஃப் கத்தார் பெட்ரோலியம். இப்போ கத்தார் எனர்ஜியோட ரிஃபைனிங் சேல்ஸ், ரிஃபைன் ப்ராடக்ட் சேல்ஸ். அப்போ என்ன நினச்சாங்க, சரி இது கவர்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டாம், இது வந்து Qatari individuals also should get the benefit of the overall development of hydrocarbon sectorனால அவங்களே இன்வெஸ்ட் பண்ண வைக்கலான்னு லிஸ்ட் பண்ணாங்க. ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி, வக்கூத்னு ஒரு கம்பெனி பண்ணி லிஸ்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு. ஸோ தட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி. ஸோ நவ் ஈவன் எக்ஸ்பேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ இன்வெஸ்டிங். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பப்ளிக் வெல்த் இன் டு ப்ரைவேட் ஹேண்ட்ஸ். அது மாதிரி அது நடந்தது. அது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டர்ன் அரவுண்ட் பேஸ்ட் ஆன் டிசிஷன்ஸ் விச் ஆர் டேக்கன் அட் த ரைட் டைம். அது அடுத்தது ஐக்யூ. ரெண்டாவது இண்டஸ்ட்ரீஸ் கத்தார் ஒன்று ஃபார்ம் பண்ணி லார்ஜ் ஒரு 5 கம்பெனி அதில் தூக்கி உள்ள ஹப் பண்ணாங்க. கத்தார் ஃபெர்டிலைசர்ஸ், கத்தார் ஃபியூவல் அடிட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து மெத்தனால் அண்ட் MTBன்னு சப்ஸ்டன்ஸ் ஒன்று. கத்தார் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூரியா, அமோனியா. தென் கத்தார் ஸ்டீல் 100% ஸ்டீல் பார்ஸ் அண்ட் இன்கோட்ஸ். தென் நாலாவது வந்து கத்தார் பெட்ரோகெமிக்கல்ஸ் விச் இஸ் LDP எத்திலீன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் கேட்டோஃபின் ஒரு கம்பெனிக்கு, அதுவும் HDP பண்ணுறாங்க, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஹப் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் கத்தார்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதை வந்து லிஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் எவ்ரிபடி கேன் லிஸ்ட், பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ், கத்தரி ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் லிஸ்ட், ப்ரைவேட் எக்ஸ்பர்ட்ஸ் கேன் லிஸ்ட், பை ஷேர்ஸ். ஸோ ஐக்யூ ரெண்டாவது வந்து ஐக்யூ. மூணாவது GIS, கல்ஃப் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ். அதில் வந்து கல்ஃப் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, கல்ஃப் ட்ரில்லிங் கம்பெனி இருக்குது, அம்பாஜ் கேட்டரிங், அல்கூத் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அது. நாலாவது வந்து MPHCன்னு, மெசேட் பெட்ரோகெமிக்கல்ஸ், அதில் தான் QChem 1, 2 அதெல்லாம் இருக்குது. அஞ்சாவது வந்து கேம்கோ, அலுமினியம். இது மாதிரி 5 ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க கத்தார் எனர்ஜி. ஸோ ஹவ் திஸ் இஸ் மெயின்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் வெல்த், கவர்மெண்ட் வெல்த் டு பீப்புள் இன் கத்தார். ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்சோ எ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கேஸ் ஸ்டடி ஃபார் லாட் ஆஃப் கம்பெனிஸ். ஹவு டு யூ டிஸ்ட்ரிபியூட் வெல்த்? திஸ் எ ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இப்போ எவ்வளோ பேர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஐக்யூ, தே ஆர் கெட்டிங் மில்லியன்ஸ் டிவிடெண்ட் அந்த ஷேர் வேல்யூ விற்கிற போது வாங்குற போது எவ்வளோ பீப்புள் ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப். this was made possible because of these decisions. So இது வந்து கவர்மெண்ட்டில். நீங்கள் ப்ரைவேட் செக்டர் பார்த்துக்க எவ்வளோ கம்பெனிஸ். நான் seen some of the private companies also when I started association. See, you keep saying பொருளாதார நிபுணர்னு வந்து, see, I am not an economist, I am an audit partner, but as part of the audit, of course, we do advise clients வாட் இஸ் ரைட் வே ஆஃப் டூயிங், பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுவோம். இது ஒரு 2 கம்பெனி ஒரே செக்டரில் இருந்தால் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணும்போது நீ மட்டும் வேறு மாதிரி பண்ணினாக்க நீ கேன் ஆல்சோ கரெக்ட் யுவர் செல்ஃப் இல்லையா. தேர் இஸ் நத்திங் ராங் இன் காப்பிங் சம்படி இந்த ரைட் வே. நாட் டு அவனை கில் பண்ணணும்னு இல்லை, நல்லது பண்ண நீ நல்லது பண்ணல, ஏன் தப்பு கற்றுக்கலாம் இல்லையா, கற்றுட்டு பண்ண. அது மாதிரி அது பெஞ்ச் மார்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி கீப் ஆன் டெல்லிங் வேரியஸ் பீப்புள் how do you benchmark yourself to the best in the business. Okay, if somebody is doing the right way, why can't you also try? Okay, so அது மாதிரி பண்ணி நிறைய கம்பெனிஸ் I have turned around 10 million riyals turnover in the company. I have seen them making 1 billion riyal turnover now by discipline. There's a lot of things which are very important in growth, right? You need to have that
டிசிப்ளின் ஆஃப் ஆர்கனைசேஷன், டோன் ஆஃப் தி டாப் கவர்னன்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் லெவல், ஓனர் லெவல்லேருந்து அந்த ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கணும். சும்மா ஒரு ஜாப் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு யூ டேக் இட் அட் அ ராங் ப்ரைஸ், obviously it can pull you down. First of all, when you take a job, you should know whether you are capable of delivering. Do you have the manpower? Do you have the skill set? Can you deliver at the right price? எல்லாமே நீ டிக் பண்ணி வந்தது. நீங்கள் அந்த ஹோம்ஒர்க் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கனாக்க இட்ஸ் அ டிசாஸ்டர், ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். இல்லைன்னா அந்த டிசிப்ளின் சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஜிக்ஸா பசில் வரையணும், இதெல்லாம் டிக் பண்ணி வந்துட்டே இருந்தானாக்கா யூ கேன் க்ரோ. கீப் க்ரோயிங், கீப் டூயிங் தீஸ் திங்ஸ், இட்ஸ் இன் யுவர் டிஎன்ஏ. அதுதான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் யூ கீப் டூயிங் குட் திங்ஸ் and you keep tasting the success, it comes naturally for you. You don't need to go for a university to learn again. It's in your system. அது மாதிரி நிறைய கம்பெனி பண்ணி இவ்வளோ நிறையா வளர்ந்துருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அதான் ஃபார் ஆல் திஸ் விச் யூ இஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், ஒர்க் எத்திக்ஸ், ஓகே. ஸோ கெட்டிங் த ரைட் பீப்புள். இட்ஸ் லாட் ஆஃப் penny wise pound foolish ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, யூ த்ரோ பீனட்ஸ் யூ கெட் monkeysனு கூட சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் டு பே தி ரைட் அமௌண்ட் டு கெட் த ரைட் பீப்புள். நீ அங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி நீ ஒரு 20,000 ரியாலுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வேணும், இல்லை எனக்கு 4,000 ரியாலுக்கே ஒருத்தன் கொடுக்குறான், நல்லா அவன் பண்ணால் போதும் அப்படின்னாக்க யூ வில் ஃபேஸ் இட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ யூ நீட் டு எம்ப்ளாய் த ரைட் பீப்புள், ரைட் குவாலிட்டி அட் த ரைட் ப்ரைஸ். தென் ஒன்லி இட்ஸ் அ சஸ்டைனபிள் க்ரோத். இல்லைனாக்கா நீ ஒரு ஷார்ட் டேர்ம் கெயினாக தான் பார்ப்பீங்க. நீங்கள் யூ ஹேவ் டு ஹேவ் அ சஸ்டைனபிள் க்ரோத். இங்கே இருக்கிற கர்வ்லேருந்து இப்படி வரணுன்னாக்கா அதுக்கு யூ ஹேவ் டு கீப் ஆன் டூயிங் த ரைட் திங்ஸ். இட் ஷுட் பி யுவர் டிஎன்ஏ. மதிப்பிற்குரிய கோபால் சுப்பிரமணியன் அவர்களிடம் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் விவாதிக்க உள்ளன. அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. சிட்டியில் இன்னைக்கு நான் ஒரு லீடிங் பில்டிங் கான்ட்ராக்டர். என் கம்பெனியில் இன்னைக்கு 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் ஆரம்பிச்சது ஒரு சாதாரண பில்டிங் கான்ட்ராக்டரா. எனக்கும் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய பில்டர் ஆகணும்னு கனவு இருந்தது. ஆனால் அதுக்கான வழிதான் தெரியல. அப்பதான் RSN இன்ஃபோடெக் எனக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறைய சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். இது என்னுடைய 10வது ப்ராஜெக்ட். நீங்களும் உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான வெப் டிசைன், டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் வெப் மெயின்டெனன்ஸ் சேவைகளுக்கு RSN இன்ஃபோடெக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1999. கத்தாரில் புதுசாக தொழில் தொடங்க இருக்கும் நம்ம தமிழக தொழில் முனைவோர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? See, Qatar, it's a big market. It's a very big market. A lot of people say, Saudi Marilla. Okay, Saudi is different, but now Saudi is in a different ball game altogether. But Qatar itself, there are opportunities in various sectors. But IT துறையாக இருக்கட்டும், தொழில்நுட்ப துறையாக இருக்கட்டும், எவ்வளோ. See, sometimes I'll be amazed how many Indian companies are silently doing jobs in Qatar. சைலண்ட்டாக ஒரு நாஸ்காம்னு ஒரு இந்தியன் அசோசியேஷன் இருக்குது. இட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஆல் தி ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஒரு வாட்டி நான் ஐபிபிசியில் ஐ வாஸ் ஆல்சோ கமிட்டி மெம்பர். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த நாஸ்காம்க்கு ஒரு 200 ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்தாங்க, எல்லாம் இந்தியன் பேஸ்டு. எவ்ரிபடி வாஸ் டூயிங் ஆப்ரேஷன்ஸ் இன் கத்தர். எங்கேயோ உட்காந்து என்னத்தையோ தட்டின்னு இருக்காங்க. தேர் மேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. So the IT spend in Qatar has always been high. Not now. I would say even 15 years back also. People do spend. A lot of companies do spend on information technology, making sure that they have right ERP system. Now digitalization. Post COVID era, the IT and digitalization is different. People always say that digitalization is IT. No, digitalization is much different than IT. So a lot of people have embarked faster into digitalization era. Okay. So the COVID nala அதுலேயும் இந்தியன்ஸ் நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ இது ஐடி இஸ் ஒன் செக்டர். ஐடி அண்ட் டிஜிட்டலைசேஷன், யூ டாக் அபவுட் இன்டர்நெட் ஆஃப் திங், IoT or data learning, machine learning, big data. There are so many areas which are definitely hot for Indian entrepreneurs, especially இப்போ இந்தியாவிலே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். Indians are normally very good in IT and technology. More so in South Indians. I've seen a lot of Tamilians, because of the amount of universities we have. A lot of people are good in IT and technology and the digital domain. So there are opportunities there. And not just that, there are various sectors where they can do very, I would say, significant contribution. இப்போ manpower services எடுத்துக்கலாம். அதில் நிறைய பேர் பண்ணுறாங்க. they can also scale up. But important thing is that உங்களுக்கு நீ எல்லாத்துலேயும் இப்படி போக முடியாது. நீ யூ நீட் டு ஐடென்டிஃபை யுவர் நீஷ் ஏரியா. வாட்ஸ் யுவர் ஸ்கில், வாட்ஸ் யுவர் ஸ்பெஷலைசேஷன். நீ அதில் பண்ணி கொஞ்சம் யூ கீப் ஹேவிங் அ ரீட்டைனர் இன்கம்.
இன்னும் ஒரு இடத்துல பார்த்து இது வந்து என்னை விட்டு போகாதரா, அதை தக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோவாக நீ பிரான்ச் அவுட் பண்ண பார்க்கலாம். ஆரம்பமே இப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பேடாக இருந்திருக்க யூ வில் துவண்டு போயிடுவோம் இல்லையா. அது இம்பார்ட்டன்ஸ். யூ நீட் டு கெட் சம் மோட்டிவேஷன் by doing by focused attention on a particular sector, particular niche area where you got skill set, where you got specialization. அது பண்ணாக்க அதுதான் நான் எப்போதுமே அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ஃபோமே எடுத்துருக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்கெல்லாம் பிராண்ட் இருக்குது, நாங்கள் வி டோன்ட் நீட் டு செல், வி வில் KPMG போட்டால் வரும். இப்போ இந்தியன் சார்ட் அக்கௌண்டன்ஸ் வரான்னு வச்சுக்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி போகாதன்னுவேன். நீ இந்த அப்படி பண்ணனாக்கா இட்ஸ் ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். இன்டர்னல் ஆடிட் பண்ணுறியா, இன்டர்னல் ஆடிட்னா இதில் ஒரு 4-5 பேர் நல்ல ஆளை எடுத்துடுவோம். இன்டர்னல் ஆடிட் அதுலேயும் எந்த பர்டிகுலர் செக்டர், நீ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ஹோட்டல் இன்டர்னல் ஆடிட் வெரி பிக் ஏரியா. நைட் ஆடிட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஹோட்டல்லாம், அதெல்லாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் கிடையாது. அது ஃபில்இன் பண்ணு. அது மாதிரி யூ ஹேவ் டு ஜீரோ இன் இன்டு பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மேக் அன் இம்பேக்ட் அண்ட் கிரியேட் அ ஸ்டெடி இன்கம் ஜென்ரேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆண்டர்பிரினர். இனிஷியல் ஆண்டர்பிரினருக்கு அது கொஞ்சம் ஒரு ஸ்டெடி இன்கம் வந்தால் தானே உங்களுக்கு ஒரு ஒரு தெம்பு வரும் இல்லையா. முதல்ல எடுத்தவொடனே என்னடா பண்ணுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது உனக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஓரளவுக்கு ஜூம் இன் பண்ணு, அதுக்கப்புறம் அதை வச்சு நீ பெருசாக பாரு. ஸோ தட்ஸ் வாட் மை அட்வைஸ். பட் டு ஆன்சர் கொஸ்டின், அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிரில்லியன்ட். என்ன ஃபீல்ட்லேயும் வி கேன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ ஸ்மால் வே. But very important to do this paid work right. You should know what's your capability. என்ன பண்ணலாம், laws and regulations very important. கத்தாரில் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஆரம்பிச்சிட முடியாது. என்ன ஒருத்தரோட சைன் பண்ணுறனாக்கா என்ன சைன் பண்ணுற, ஒரு கத்தரியோட சைன் பண்ணுற, ஒரு வேறு ஷேர்ஹோல்டரோட சைன் பண்ணுற, என்ன ஷேர்ஹோல்டர்ஸுங்க என்ன வாட் குட் கோ ராங்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம் எப்போதுமே. யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் வாட் குட் கோ ராங். ஓகே, இதெல்லாம் நடந்ததுன்னா சரி, இது நடக்கலைன்னா என்ன, அதுக்கும் நீ ஃபால் பேக் ஆப்ஷன் வச்சுக்கணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனாக்கா ஒரு சர்க்கிள்னாக்க அந்த சர்க்கிளே எதுக்கு முடியாமல் ஆகிடும். அதுக்கு தான் மிட்டிகேட்டிங் மெக்கானிசம் சொல்லுவோம் நாங்கள். அது எவ்ரி லெவலில் வந்து யூ நீட் டு ஹேவ் சம் ஃபால் பேக் மெக்கானிசம். இதுதானாக்கா ஓகே, இது வந்து எனக்கு ரெடியாக இருக்குடா, இதை போட்டு நான் வெளியே எது பண்ணேன், இது இன்ஜெக்ஷன் இருக்குடா, அதுக்கு மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கெலாம் வந்து லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கணும், என்ன கான்ட்ராக்சுவல் கமிட்மெண்ட்ஸ் தெரியணும். இப்போ ஒரு ஜாப் எடுத்தால் கூட, நாங்கள் சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு ஜாப் எடுத்தால் கூட நிறைய பேர் மாட்டிப்பாங்க. பிகாஸ் கான்ட்ராக்டே சரியாக படிக்காமல் ஜாப் எடுத்துருவாங்க. ஒரு கிளாஸில் மாட்டிப்போம். ஒரு கிளாஸில் வந்து இட் வில் பி க்ளூம் அண்ட் டூம் ஃபார் தி ஹோல் கம்பெனி, நாட் ஜஸ்ட் தி ஹோல் கம்பெனி. உன்னை நம்பி ஒரு 30 பேர் வந்திருக்கேன்னா 30 ஃபேமிலி போகும். ஸோ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? யூ ஹவ் நாட் ரெட் தி கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் நான் சொல்லுவேன். கான்ட்ராக்டை படித்து ஒழுங்காக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் ஃபால் பேக் மெக்கானிசம் இன் எனி பிஸ்னஸ். ஏன்னா எவ்ரி திங் கேனாட் கோ ரைட் ஆல்வேஸ். யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் தட் சம்திங் கேன் கோ ராங். அது கோ ராங்னா இமீடியட்டாக என்ன நீ வச்சுருக்க, எதை வச்சு நீ ப்ளக் பண்ணுவேன், அதனால நீ அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, உன்னால் கம்பெனி கீழே வந்துடக்கூடாது. அது இம்பார்ட்டண்ட். சார், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கத்தாருக்கு நீங்கள் வந்து உங்களோட லட்சிய பயணமாக நீங்கள் எதை நினச்சி வந்தீங்க? உங்களோட லட்சியம் என்ன சார்? நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி 94 இங்கே வந்தேன். அப்போ என்னென்னாக்கா ஒரு 90s ஏர்லி 90ஸ்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து கல்ஃப்னா மோகம், அப்போ நல்ல மோகம். ஏன்னா அப்போ வந்து இந்தியாவிலேயும் சேலரி லெவல்ஸ் கம்மி. அப்போது 95 வரைக்கும் இந்தியாவில் ப்ரொஃபஷனல்ஸ்லாமே சேலரி லெவல்ஸ் கம்மி. ஸோ இங்கே வந்து ஒரு 10 times மோர் டேக்ஸ் ஃப்ரீ இன்கம், ஓகே, இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி கல்ஃப். அண்ட் ஆல்சோ தேர் ஆர் குட் ப்ரொஃபஷனல் என்வயர்மெண்ட் சேலஞ்சஸ் ஹியர். எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு உண்டு. இப்போ ஆடிட் ஃபார்ம்லாம் எடுத்துக்கோங்க, ஆடிட் பண்ணும்போதே ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம் ஆல்ரெடி கல்ஃபில் இருந்தது. இங்கே இந்தியாவில் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு இமீடியட் ஒரு மோகம் இருந்தது அப்பயே. எனக்கும் ஃபெர்குசனில் ஒர்க் பண்ணுற போதே, விச் இஸ் அஃப்கோர்ஸ் KPMG இன் இந்தியா தட் டைம். ஸோ ஐ கெப்ட் அப்ளைங் ஃபார் KPMG ஜாப்ஸ். அண்ட் இங்கே டெலிஃபோன் தான் இன்டர்வியூ, நேரம் கூட வரல, டெலிஃபோன்லேயே இன்டர்வியூ. தே ஹேட் அன் ஓப்பனிங். That okay, so you are already working in the same firm in Chennai, come over. ஒரு 2 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க, வந்துட்டேன், போட்டி தூக்கின்னு வந்தேன். அப்போ வந்து ஆல்வேஸ் we all started with a very small ambition. ஓகே, இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ போயிடணும். ஏன்னா never had that long term ambition that time. I'll be very frank. ஒரு 5 years இருந்துட்டு கொஞ்சம் பைசா போயிடலாம் அப்படி தான் ஒரு ஐடியா போட்டு 94 வந்தேன். பட் I was the 8th employee that time. When I started in KPMG, I was the 8th employee.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் ஆரம்பித்தது. ஏன்னா 95ல் ஃபாதர் அமீர் வந்தார். ஸ்லோவாக கண்ட்ரி வாஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங். தேர் ஆர் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங். பட் இருந்தாலும் நான் வாண்ட் டு ஐ வாஸ் நாட் வெரி கீன் ஆன் ஹேவிங் எ லாங் இன்னிங்ஸ் லைக் வாட் ஐ எம் ஹேவிங் நவ். ஸோ 98, 99ல் அட்லீஸ்ட் ஓகே கேபிஎம்ஜி போதும். QGPCயில் இப்போ எனக்கு வேலை கிடச்சிது. இப்போ QP I was about to resign and join them and okay இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். என் பார்ட்னர் சொன்னார் 98ல் என்னோடய பார்ட்னர் he said no you are not going ஓகே நீ ஒரு வேறு கம்பெனியில் போனேன்னா என்ன பண்ணுவேன், அதே ஜாபை நீ பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே வந்து இட்ஸ் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ஃபர்ம். as you know KPMG இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக் 4 ஃபர்ம்ஸ். அப்போ வந்து பிக் 5 இருந்தது, ஏன்னா பிக் 6 அப்போ இன்ஃபேக்ட் ப்ரைஸ் வாட்டர்ஹவுஸ் கூப்பர்ஸ்னு 2 இருந்தது. ப்ரைஸ் வாட்டர்ஹவுஸ் கூப்பர்ஸ் 2 சேர்ந்து PwCன்னு மாறிடுது. அப்புறம் ஆர்த்தர் ஆண்டர்சன்ஸ்னு ஒரு ஃபர்ம் வந்து அது இட் ஃபெல் அவுட் இன் 2002. அது வரைக்கும் நாங்கள் பிக் 6 பிக் 5 ஆகி பிக் 4 ஆனோம். ஸோ நான் சொன்னது பிக் 5 போதே தான் இந்த டிஸ்கஷன் இருந்தது. he said what you will do going to QGPC or any company doing the same thing here near ராஜா நேய மந்திரி ஒரு ஜாப் எடுத்தனாக்கா you execute everything and he gave me a road map. I was not even a manager that time. I was trying to get to a manager position. I was an assistant manager. He told me you are got a great attitude and a winning habit and the energy level is great. You are a partner material in this firm. அப்படின்னு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு ரோட் மேப்பை கொடுத்தார். ஸோ தட்ஸ் அ டர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. தென் ஐ தாட் இந்த எங்கே போய் ஏதோ பண்ணுறதுக்கு ஒரு பிக் 4 ஃபர்மில் பார்ட்னர்ன்றான், சரியாக சொல்கிறான் தப்பாக சொல்கிறான்னு கூட தெரியல. பட் இருந்தாலும் ஒய் நாட் வி கிவ் இட் அ ஷார்ட்னு தோணித்து. சரி ஐ ஆனஸ்ட்லி பிலீவ் டேம் ஓகே வெந்தோ இனிஷியலி ஐ தாட் ஓகே வெதர் இஸ் அச்சீவபிள் ஆர் நாட் தெர் ஒரு டவுட் இருந்தால் கூட அப்புறம் நானா நோ கோபால் உன்னால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு I put up a roadmap based on his roadmap. I put in a mat. I started running on that lap, single-minded focus that I should become a partner in the firm. So 2007 நாங்கள் partner of this firm. So 39 years old. That 37 years old. 37 years old, you become a partner of a big 4 firm in a foreign country beyond India, outside India. It's a great honor. So அது வந்து எனக்கு அது இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன் என்ன இம்பார்ட்டண்ட் ஐ வுட் சே பிரேக் பாயிண்ட் என்னக்கா இந்த மாதிரி ரோட் மேப் வந்து என்னோடய பார்ட்னர் இப்போ ஈராக்கி பார்ட்னர் ஹக்கீம் அல் அதாமின் பேர் அவர் கொடுக்கலனாக்க anything could have happened. I would have said probably I would have joined some company, I would have got bored, got back to, because இது professional services firm என்னன்னாக்க variety is piece of life ன்னுவாங்க. So one day I get into gas company, I get LNG, other day I go into hotel, construction company போவேன், travel போவேன். So you have so many different sectors to take care. And continuing professional education இருக்கும். You have to get updated. இப்போ எங்கள் பிக் 4 ஃபர்ம்லனாக்கா if you don't know what is the latest on the accounting standards or what is happening worldwide, you are a failure. Client will throw you out of the door. Okay, you have to compulsorily get educated. So அந்த மாதிரி opportunity தான் வந்து sometimes when you are in industry, you don't have the necessity. We have a necessity to keep ourselves updated. So there are a lot of things which is completely different in a professional services firm than being in a industry employed in a job. So அதனால் that made me take the decision with a single-minded focus to become a partner because somebody gave me a roadmap to run at that speed. So I made so then even before becoming a partner, there is an opportunity to expand your network. There are opportunity to help people because you meet so many companies. Every day, the Qatar market, listed companies, 40 companies. Most of the big companies I would have worked in some point of time somewhere. So that means people know that there's a person called Gopal existing in this country. அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும். So why can't you use that contacts to help people? ஸோ மேலே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஸோ யூ ட்ரை டு ஹெல்ப் பீப்புள் கெட்டிங் எ ஜாப் ஆர் கெட்டிங் ஹிஸ் பிஸ்னஸ் டெவலப்ட். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஜாயினிங் 2 டாட்ஸ்ன்னுவாங்க இல்லையா. ஒரு இடத்துல ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இன்னொரு இடத்துல சப்ளை இருக்குது. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அந்த சப்ளை எங்கே சப்ளை பண்ணாமல் தெரியாமல் இருப்பான், அவன் ரிக்குவயர்மெண்ட் எங்கேன்னு வாங்குறதுன்னு தெரியாமல் இருப்பான். 2 பேரும் கனெக்ட் பண்ணிடுறது வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துட்டேன். ஸோ ஐ பீன் டூயிங் திஸ் கண்டினியூஸ்லி. இட் கிவ்ஸ் யூ ஸோ மச் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் in joining dots and making a difference in somebody else's life. So அதுதான் கோஎக்ஸிஸ்டன்ஸ் நீ வாழ் மற்றவன் வாழ விடணுவோம். ஸோ அந்த மற்றவன் வாழ விடுறதுக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுத்துருக்கான், அதை யூஸ் படுத்திக்கணும். யூஸ் படுத்திட்டு தட் ஐ யூஸ் இட். இட்ஸ் இன் மை டிஎன்ஏ.
யாரும் என்ன கேட்டானா கோபால் ஹெல்ப் பண்ண முடியும்னுவேன். பண்ண முடியும்னாக்கா நான் எழுதி கொடுக்கல பண்ணி தான் அவன் நாளைக்கு வந்து நீ சொன்னியாடா பண்ணலையாடான்னு கேட்க முடியாது. ட்ரை பண்ணுவேன், பட் ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் நீ பேச்சுக்கு ஹானஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். ட்ரையல் காஸ்ட் நத்திங். நீ ட்ரை பண்ண ஃபெயில் ஆகுது, பட் சக்ஸஸ் ரேட் ஹஸ் பின் ரீசனபிளி குட், பட் that gives you immense satisfaction in life. That is what for every professional or everybody who has got opportunity to help people, they need to help people. Okay. This is what I always say. உன்னால் சில பேருக்கு அவனால் முடியாது, ஏன்னா அவனோட வட்டாரமே கம்மி. அவன் வட்டத்தை குறுகிய வட்டத்தில் இருக்கா, அவன் யாரை போய் என்ன கேட்பான், சரி தெரியாது. உனக்கு வட்டம் பெருசாக ஆக ஆக யூ ஹாவ் பீப்புள் டு டேப். யூ ஷுட் டேப் at the right door at the right time. You will always succeed. கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் கேட்குறது நீ அடைஞ்சிட்டியான்னு கேட்டீங்க. ஆமாம், இன்னும் பண்ணிகிட்டே இருக்கேன். 29 வருஷம். இப்போ தான் ஒரு February 1st I finished 29 years, including 6 years in India KPMG. I finished 35 years in one organization. I have not gone into காலேஜ்லேருந்து போனது தான் இது வரைக்கும் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், KPMG. So I am happy. Probably 40 I will say okay, enough is enough, another 5 more years. But till that time keep working for signing off Qatar national balance sheet ஒரு 10 வருஷம் சைன் பண்ணேன். It's a big achievement. It's the biggest bank in the MENA region. மினிஸ்டரோட சைன் செகண்ட் பேஜில் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜில் சைன் இருக்கும். இப்போ நேற்றுக்கு முந்தாடத்துக்கு சைன் பண்ணது, கதர் கேஸ் சைன் பண்ணது, இதெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கிறதா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைட் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட்னுவாங்க. இட்ஸ் பப்ளிக் இஸ் ட்ரஸ்டிங் யுவர் சிக்னேச்சர். That's called the pride of public trust. The public is trusting your signature and investing money. The regulator is trusting your signature. The customers, you name it. Bank nu vechukanga or any company, there are so many stakeholders. No, stakeholders is not just the shareholders. Supplier is a stakeholder. Customer is a stakeholder. Employee is a stakeholder. Everybody trust your signature. ஓகே. அது வந்து பெரிய இது இல்லையா? ஸோ அது இருக்கிற வரைக்கும் the adrenaline will pump it. When I see, okay, Gopal Balasubramanian 251, Qatar national balance sheet ஃபஸ்ட்டு என்னோட சிக்னேச்சர் பார்த்துருக்கேன், கூஸ் பம்ப்ஸ் வரும். நான் வச்சுருக்கேன், எல்லா இதையும் வச்சுருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற போதே இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ முன்னாடி கதர் கேஸ் சைன் பண்ணுற போதே அதே தான் ஆச்சு எனக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஐ வில் கண்டினியூ டு டூ. As I said, I don't want to go on forever because there should be some point of time where you got to completely dealing from all this. Because professional environment, there is always a health hazard. Without your knowledge, there will be pounding on your health. Something will be happening. Because சும்மா உனக்கு டென்ஷனே இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது சொன்னால் புழுகிறான்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யாராவே இருக்க முடியாது சார். How do you manage the stress is important. Mitigation, stress mitigators important. Stress busters are important. என்னதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இருந்தாலும் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இருந்து தான் இருக்கும். அது எவ்வளோ உன்னை பாதிக்கிறது உனக்கே தெரியாது. ஸோ அது ஃபுல்லாக பாதித்து ஒன்று அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நகர்ந்து அடுத்தது போனோம். அதுதான் என்னோட லைஃப் வந்து ஸோ மச் டு டூ இன் இந்தியா, ஸோ மச் டு டூ இன் யுவர் ஹோம் கண்ட்ரி. ஐ வுட் லவ் டு டூ வென் ஐ ஹாவ் குட் எனர்ஜி வித் மீ. ஸோ another probably another 5 years. Not that I'm not enjoying here, I'm enjoying everything, but there's always another side of the life to be enjoyed as well. ஸோ அதுதான் என்னோட குறிக்கோள். சூப்பர் சார். இப்போ நம்ம அச்சீவ்மெண்ட், சக்ஸஸ், ஹாப்பினஸ்ன்னு பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு, இப்போ ரீசெண்டாக கத்தர் வந்து ஃபேமஸ் ஃபுட்பால் மேட்சை நடத்தி முடித்தாங்க. அது எப்படி சார் இருந்துச்சு? நீங்கள் எந்தெந்த மேட்ச் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க? See, it's a carnival. The whole country celebrated. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 2010 the award ஆச்சு, December 2nd. சூகாக்கில் பிக் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்த்தோம். அந்த அவார்ட் கொடுக்கும்போதே, அந்த பிளாட்டர் அவார்ட் கொடுக்கும்போதே ஃபாதர் எமீர், ஷேக் முகமது அவரோட சன், ஷேக் மூசா எல்லாரும் போய் அந்த கப்பை வச்சு குதிச்ச போது பார்த்தோம். அந்த மூமெண்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது. எப்படி உங்கள் 12 வருஷத்துக்குள்ளே அவ்வளோ கண்ட்ரியை இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்கும் டவுட் இருந்தது. பட் எனக்கு டவுட் இல்லை அப்போ, ஏன்னா எனக்கு ஏஷியன் கேம்ஸே நான் பார்த்துட்டேன். 2006 ஏஷியன் கேம்ஸு was a brilliant success. IOC-லேருந்து வந்தாங்க இங்கே 2004 வந்து they said the country is not probably ready. Asian Games is a much smaller event, but they said the country is probably not ready. They did a very good job. 2006 Asian Games was a fantastic event. So I had the confidence this country will do it, because one is they have the money power and they have the visionary leadership. Okay, so I'm sure they have committed, they will do it னு தெரியும். But the way in which it happened was absolutely amazing.
nobody thought this will go to this level. Okay, and என்னை பொறுத்த வரைக்கும் நான் I enjoyed the whole tournament. 22 மேட்ச் பார்த்தேன். என்னடா வேலைகளையே பண்ணலையாடா நிறைய பேர் கேட்டாங்க. என்ன 6 மணி மேட்ச்சு 10 மணி மேட்ச்சு சாயங்காலம் வேலையில் எஸ்பெஷலி லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் 16லேருந்து 2 மேட்ச் போக ஆரம்பித்தேன். 2 மேட்ச் போனேன். ஏன்னா இது மாதிரி கிடைக்காது. எந்த கண்ட்ரிலையும் இது மாதிரி ஒரு நாளில் 2 ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா கண்ட்ரிஸ்லையும் பாருங்கள், ஒரு சிட்டியில் இருக்கும், இன்னொரு சிட்டியில் வேற எங்கேயா போனோம், ஒரு வாரத்தில் 3 மேட்ச் பார்த்தாலே பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2 மேட்ச்லாம் வந்து வேர்ல்டு லைஃப் டைமில் நடக்காது இனிமேல். ஓகே, இனிமேல் கத்தரில் திருப்பி ஹோஸ்ட் பண்ணால் தான் முடியும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. ஐ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஐ என்ஜாய்ட் லைக் எனிதிங். இட் வாஸ் அ கம்ப்ளீட் கார்னிவல், as I said, மிக்சிங் வித் so many nationalities. அண்ட் நிறைய பேர் நான் இன்டர்வியூ பண்ணேன். நடக்கணும் நிறையா இல்லையா, எல்லாம் காரை எங்கேயோ பார்க் பண்ணிட்டு எவ்ரி டே ஒரு 20 நிமிஷம் ஸ்டேடியத்துக்கு போகணும் கார் பார்க்கில். யாராவது ஒருத்தர் கிடப்பா, நான் யாராவது பேசிட்டு போவேன். எல்லாருமே சொன்னாங்க, see whether you're people coming from South America or from Europe, people who travel for this event every 4 years, they have all said so many good things about this country, about how they stage this event. ஓகே, ஸோ ஒரு ஹூலிகன்ஸ் கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது ஸ்டேடியத்தில். எல்லாமே ப்ரில்லியண்டாக நடந்தது. மெட்ரோ எல்லாமே ஃப்ரீ, ஹாயா கார்டன் எல்லாத்துக்கும் ஹாயான்னு போட்டு எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிருந்தாங்க. மெட்ரோவில் போனாக்க ஒரு லேடிஸ்க்கு சீட்டை கொடுத்தாங்க. எல்லாருமே அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு லாங் டைம் ரெசிடென்ட் ஆஃப் கத்தார், ஆஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் சீன் தி கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி கண்ட்ரி, ஐ ஃபீல் ஸோ ப்ரௌட். ஏதோ எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன் மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணேன். எங்கள் வீட்லேயே நான் ஒரு 5 தடவை ஃபேன் கிளப் வச்சு, ஃபேன் ஜோன் வச்சு நான் செலிப்ரேட் பண்ணேன். அதான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நானும் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். டெய்லி ஒரு 6 டீம் நான் ஃபாலோ பண்ணேன். 6 டீமோட ஜெர்சி வாங்கிட்டோம். 4 பேரும் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துன்னு மேட்ச்க்கெலாம் போயிருந்தோம். என் சன்னுக்கிட்டே சொன்னேன், 16 மேட்ச்சுக்கு அவனை ஆக்ஷன் பண்ணான். சொன்னேன், என்னோட லைஃப் டைம் இல்லைடா, உன்னோட லைஃப் டைமில் இதை பார்க்க முடியாதுடா, பார்த்தா வான்னு சொல்லிட்டேன். பிகாஸ் இஸ் அ ஃபுட்பால் ஃபேன் அண்ட் ஹி என்ஜாய்ட். ஸோ டு டெல் யூ, இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். I think we are all, as residents of Qatar, we are so proud of what Qatar has done. I keep saying this to every Qatari I met for the last 3-4 months. I know the leadership has given us the opportunity. We should thank you all. So that's what it is. மதிப்பிற்குரிய கோபால் சுப்பிரமணியன் அவர்களிடம் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் விவாதிக்க உள்ளன. அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. சிட்டியில் இன்னைக்கு நான் ஒரு லீடிங் பில்டிங் கான்ட்ராக்டர். என் கம்பெனியில் இன்னைக்கு 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் ஆரம்பிச்சது ஒரு சாதாரண பில்டிங் கான்ட்ராக்டரா. எனக்கும் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பெரிய பில்டர் ஆகணும்னு கனவு இருந்தது. ஆனால் அதுக்கான வழிதான் தெரியல. அப்போதான் RSN இன்ஃபோடெக் எனக்கு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். இது என்னுடைய 10வது ப்ராஜெக்ட். நீங்களும் உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தேவையான வெப் டிசைன், டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் வெப் மெயின்டெனன்ஸ் சேவைகளுக்கு RSN இன்ஃபோடெக் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1999. நீங்கள் விளையாட்டில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க, உங்களை எப்போவுமே ஒரு இளமையாக வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிறீங்க. எப்படி உங்களுடைய அந்த கேன்சர் இந்த போன்ற இதிலிருந்து உங்களை தற்காத்து எப்போவும் இளமையாகவே வச்சுருக்கீங்க, அதோட ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். It's yes, it was a setback on my health. 2018 I met with this health scare. So நான் மை ஒய்ஃபும் ஃபேமிலியோடு நாங்கள் இதுக்கு போயிருந்தோம். நான் யூகேயில் ஹாலிடே இருந்தோம். ஸ்காட்லாண்ட்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது மை ஒய்ஃப் தான் saw a small lump in my right neck, small neck. அப்போ இன்னும் கொஞ்சம் ஹேர் நிறையா வச்சுட்டு இருந்தேன். டை பண்ணுவேன் நிறையா. இப்போலாம் டை பண்ண நிறுத்திட்டேன். பிளாக் ஹேர் இருந்தது, இவ்வளோ தூரம் ஹேர் இருக்கும். I was also more plump. I was much, even now I'm big, I was much bigger than this now, that time. ஸோ அது ஒன்றுமே தெரியல. அண்ட் உனக்கு ஹர்ட்டிங்கும் ஒரு டிசைன் இருந்துச்சு. ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வலிச்சதுனா தொட்டு பார்ப்பீங்க, இல்லை கண்ணாடியில் பார்த்தா தெரிஞ்சால் தொட்டு பார்ப்பீங்க. ஒன்றுமே இல்லை, தொட்டு பார்க்கல, கொஞ்சம் லம்ப்பு மட்டும் இருந்தது. ஒய்ஃப் தான் பார்த்து சொன்னான். ஸோ வலிக்கவும் இல்லை, இதுவும் இல்லைனாக்கா பார்க்க வேண்டாமா. லக்கிலி வித்தின் 2 days we were coming here, and then within 3 days we were going to India. I said okay, வீட்டில் இந்தியாவில் போய் செக் பண்ணலான்னு நான் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனேன். போனால் அவர் வந்து இல்லை, ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்து முதல் நாள் போகும்போது வேறு ஏதோ அசிடிட்டி ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் போனேன். அவர் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு ஐயோ ஒய்ஃப் காட்ட சொன்னாலேன்னு திருப்பியும் உள்ளே போனேன். இல்லை உள்ள விட மாட்டேனாங்க, திருப்பி க்யூவில் இல்லைங்க. இல்லை சார், என்னோட பர்சனல் டாக்டர், ஒன்றே ஒரு விஷயம் கேட்க மறந்து போயிட்டேன், அதை கேட்டுறேன்னு அப்புறம் மார்ஜின் பண்ணி உள்ளே போனேன். ஏன்னா இதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் கடவுள் விட்டாருடைய ஒரு கோடு விட்டதில் அப்படியே நடந்தே வந்திருக்கேன். அந்த கோடை பார்த்து
அதுக்காக சொல்கிறேன் பிகாஸ் ஐ கூட ஈஸிலி ஃபர்காட்டன் அண்ட் கான் ஹோம் அண்ட் அப்புறம் அப்படியே விட்டுருக்கலாம். திருப்பி போனேன். அவர் வந்து பார்த்துட்டு ஆமாம் இது என்ன சரி ஒரு ஸ்கேன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஒரு சிடி ஸ்கேன் கொடுத்தாரு. சிடி ஸ்கேன் பக்கத்தில் லிபர்ட்டி ஸ்கேன் இருந்தது அடையாரில் அது பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எவ்ரி திங் இஸ் ஃபைன். லாஸ்ட்டில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு லைன் எதுனா எஃப்என்ஏசி சஜஸ்டன்னு போட்டிருந்தான். ஸோ திருப்பி டாக்டர்கிட்ட போனேன். அப்போ எங்கள் ஒய்ஃபும் வந்தா. அது கேட்டால் இந்த மாதிரி என்ன இல்லை ஒரு எடுக்கணும் இது எஃப்என்ஏசி பண்ணிடணும். பட் திருப்பி அதே இதுக்கு போய்டுவான்னு கேட்டால் இல்லை அங்கெல்லாம் போக முடியாது, யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் அ குட் பேத்தாலஜிஸ்ட்னாரு. அப்பயே ஒய்ஃப் என்ன சே இதுக்கெலாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இஸ் வெரி ஆக்டிவ் ஃபெலோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ரூல் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு எஃப்என்ஏசி எடுத்துனா ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சிட்டாலஜின்னு பேர், எஃப்என்ஏசின்னு பேர். அது ஒரு டெஸ்ட் வந்து யூஸ்வலாக பிரெஸ்ட் கேன்சருக்கு பண்ணுவாங்க. இல்லை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சருக்கு எஃப்என்ஏசின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ண சொல்லியிருந்தாங்க. அது குட் பேத்தாலஜிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்ட்டார். அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். சென்னையில் 2 பேத்தாலஜிஸ்ட் தான் பெஸ்ட்டு, அவங்ககிட்ட தான் நீ போகணும், 2 பேரும் அப்போலோவில் தான் இருக்காங்க அப்படின்னா. சரி அப்போ கூட எனக்கு ஒன்றும் சீரியஸ்னஸ் தெரியல. நான் வடக்கு எங்கேயோ பேங்க் ஏதோ ட்ரான்சாக்ஷன் போயிருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவன் இஸ் வெரி க்ளோஸ் டு லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். இஸ் என்னோட டாக்டர் சொல்கிறாரா அந்த 2 பேத்தாலஜிஸ்ட்டு இவன் தான் அப்படின்னு. சரி ஃபோனை வை நான் கேட்டுட்டு சொல்கிறேன். கேட்டால் முன்னிட்டாக அடித்தான். ஒருத்தன் வந்து இஸ் நாட் அவைலபிள். தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ ஷீ இஸ் லீவிங் வித்தின் நெக்ஸ்ட் 4 hours. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீச் அப்போலோ வித்தின் 1 hour ஷீ கேன் டூ. ஏன்னா ஒரு இமீடியட்டாக அது டே கேர் ப்ரொசீஜர் தான். சரி எங்கேயோ யூட்டர்ன் அடிச்சு நேராக அப்போலோ தெனம்பேட்டை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே போனேன். அவன் வந்து பண்ண பாக்யம்னு பேர் பேத்தாலஜிஸ்ட். ஷி வாஸ் டூயிங் தி எஃப்என்ஏசி டெஸ்ட். சடன்லி அந்த எஃப்என்ஏசி டெஸ்ட்னா ஒரு அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் இங்கே கொடுத்து டப்புன்னு ஒரே ஒரு ஷார்ட் போட்டு ஒரு சாம்பிள் எடுப்பாங்க. She said, Gopal, I have a doubt, I want to do a true cut biopsy அப்படின்னா. கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஒரு ஸ்கூப் மாதிரி எடுத்து அது பயாப்சிக்கு ஒரு சாம்பிள் வேணும்னா பண்ணுங்க அப்படின்னா. நோ பட் ஐ கேனாட் டூ இட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி, எனக்கு மேண்டேட் இல்லை. ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் எஃப்என்ஏசி தான் இருக்குது அப்படின்னா. ஸோ நான் வாட் ஐ ஷுட் டூ அப்படின்னா இதெல்லாம் டேபிளில் நடக்குது இந்த கான்வர்சேஷன். ஐ நோ பிகாஸ் ஒன்லி நீ மரத்துக்கு தான் போயிருக்கதா என்ன சென்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவர்கிட்ட சொன்னேன் இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா. அவர் 80 வயசு எங்கள் ஃபேமிலி டாக்டர், மத்தியானம் தூங்கிட்டு இருப்பார். அவரோட மொபைல் நம்பர்லாம் இல்லை, லேண்ட்லைன் தான் இருக்குது, அடிச்சு பாருங்கன்னு. லேண்ட்லைன் அடித்தா அவர் எடுத்துட்டார். இந்த மாதிரி டேபிளில் இருக்கா என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ப்ரொசீஜர் டாக்டர், ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ ட்ரூ கட் பயோப்சி, ஐ வாண்ட் யுவர் அப்ரூவல். ஸோ இஃப் யூ ஹேவ் அ டவுட் யூ கோ ஹெட் அப்படின்ட்டார் அவர். ஸோ அந்த ஓரல் அப்ரூவல் வாங்கி சாம்பிள் எடுத்தாங்க. அடுத்த டெஸ்ட் பண்ண போகிறேன்னு அடுத்த டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் ரிசல்ட் வந்து எஃப்என்ஏசி எவ்ரி திங் இஸ் கிளியர் ஃபார் மீ, நோ இஷ்யூஸ், நத்திங், எல்லாம் ஃபைன். பட் 2வது சாம்பிள் எடுத்ததுக்கு வந்து 2-3 நாள் ஆகும் நாங்கள் ரிசல்ட் வரத்துக்கு. ஸோ அது வந்து 2-3 நாளுக்கு அப்புறமும் வரல. அவங்க கேட்டால் இன்னொரு ரிசல்ட்டை பார்க்கணும். அப்படியே ஒரு 4-5 நாள் இழுத்துது. அப்போ எனக்கு டவுட் வந்தது, ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப், சம்வேர் காட் இஸ் டேக்கிங் மீ. பட் the way in which she had a doubt, she had to do it. My doctor has to pick up the phone. If doctor has not picked up the phone, she would not have done. If she had not done, only FNAC would have been done. நான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நான் தோஹா திருப்பி வரதா இருந்தது. Because I went to drop the family for vacation, come back and then be here as a bachelor for 1 month and again go back. இங்கே வந்து நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துருப்பேன். ஸோ அந்த ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி அந்த டெஸ்ட்டு பார்த்து அப்புறம் then I was diagnosed with NHL, non-Hodgkin's lymphoma பேர். It's called DLBCL, diffuse large cell B cell lymphoma, right cervical nodes-ல லிம்ஃபோமான்னு தெரிஞ்சது. ஸோ அது என்னென்னாக்க ஒரு 14th July ரொம்ப மை ஒய்ஃப்ஸ் பர்த்டே அன்றைக்கி தான் டாக்டரை பார்க்குறேன். அவர் சொன்னார் எஸ் இட்ஸ் கன்ஃபார்ம்ட் அண்ட் I will not wait, I will immediately start on chemotherapy for you and you tell me a good day you have to start. Even though a PET CT is required to understand the stage of your cancer, but I would like to start on chemo. பெட் வந்து அன்றைக்கி ரிசல்ட் வந்தனாக்கா நான் டோசேஜை மாற்றுப்பேன் டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் ஐ வில் செட். பட் பெட் சிட்டிக்கு முன்னாடி எனக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பெட் சிட்டி வாஸ் ஃபிக்ஸ் ஃபார் மீ ஆன் மண்டே. டியூஸ்டே வந்து எனக்கு நல்ல நாள், வைத்தியநாத சுவாமி எனக்கு ரொம்ப இது டியூஸ்டே வந்து நல்ல நாளாக இருக்குது. அண்ட் இன்னும் கீமோ ஆரம்பிக்கிறோம். கீமோக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பெட் சிட்டின்றது வந்து பிரெயின்லேருந்து டோ வரைக்கும் பண்ணுவாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கேன் ஃபார் அ கேன்சர் பேஷண்ட் டு நோ தி மேலிக்னன்சி எந்த செல்லுலேருந்து இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து மேலிக்னண்ட்டாக இருக்கலாம், பினைனாக இருக்கும். பினைன்னாக்கா ஒன்றும் பண்ணாது. மேலிக்னன்சினாக்கா யூ ஹாவ் அ க்ரோத் அண்ட் யூ ஹாவ் யூனோ இது. அதுக்காக தான் இந்த பிரெயின்லேருந்து இந்த நியூக்ளியர் இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுவாங்க அது. ஸோ அது வந்து அது மண்டே பண்ணேன். பட் அந்த சாட்டர்டேவே என்ன சொல்கிறேன்னாக்கா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு, ஸ்கூலு, காலேஜ் குரூப் எல்லாத்தையும் அடிச்சு விட்டேன். எனக்கு இது மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ் இல்லை ஃபஸ்ட் ஸ்டேஜுன்னு தெரியாது இப்போ எனக்கு கீமோ ஆரம்பிக்க போகிறேன்னான்னு.
நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்னடா இது வந்து இவ்வளோ ப்ரைவேட் மேட்டர், ஒய் டிட் யூ ஷேர் இட் இன் தி குரூப்னு கேட்டாங்க. அது நான் என்ன தெரியல, எனக்கு இன்னும் தோணித்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு. பட் பிலீவ் மீ, அந்த 2-3 டேஸில் தி அமௌண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் பிரசாத் கமிங், பீப்புள் வெண்ட் ஆல் ஓவர். வேறு எல்லாம் நம்ம கோவில் குளம் எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்து அது பண்ணி உனக்கு கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு பீப்புள் ஸ்டார்டட் ப்ரேயிங். நினச்சேன், என்னடா நான் எம்ஜிஆர்டா அவங்களுக்குலாம் என்னடா உங்களுக்குலாம் என்னடா பண்ணேன். அவ்வளோ பேர் people who have not seen me, because ஒருத்தர் சொல்லி கோபால் கேன்சர் அப்படி இப்படி போயிடுச்சு நியூஸ். ஃபேஸ்புக்கில் நான் போடலை, பட் வாட்ஸ்அப் மூலமாகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 1000 பேர் தெரிஞ்சு போட்டு எல்லாரும் ஒருத்தர் அங்கே போகிறேன்றா வித்தவுட் எனி காஸ்ட் ஆர் க்ரீட் ரிலிஜன். முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், புத்திஸ்டாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன ஃபேமில் இருக்கவங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் சம் டைம். எல்லாருக்கும் அப்படியே போனது. எல்லா ரிலிஜன்லேருந்தும் ப்ரேயர்ஸ், எவ்ரி டே சம்திங் வில் கம் ஃபார் மீ, துவா வரும், அவங்களோட பிரசாத் வரும். ஸோ வித்தின் 3 days ஐ பிகேம் சச் அ ஸ்ட்ராங். நான் தனியாக அதை ஃபைட் பண்ணல, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே என் கூட சேர்ந்துருக்குன்ற ஒரு தனித்தனியான ஒரு என்ன சொல்கிற தைரியம். ஓகே, I said that this is just a small blip in the road. ஓகே, ஒரு ஹம்ப், அந்த ஹம்ப் தாண்டுற மாதிரி I was very casual. ஒரு இதுவாக எடுத்துட்டேன், ஒன்றுமே ஆகாதரா அவனுக்கு அப்படின்னு எனக்கு நானே இது பண்ணேன். பிகாஸ் வே இன் விச் எப்போவுமே சொல்லுவாங்க, உங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணதை விட மற்றவங்க உங்களுக்காக ப்ரே பண்ணாங்கன்னா அதோட இம்பேக்ட் ஜாஸ்தின்னுவாங்க. எனக்கு அதுதான் உதச்சது. இவ்வளோ பேர் உங்களுக்காக ப்ரே பண்ணுறானாங்க, அது எப்படி காட் வில் லீவ் யூ, ஹீ வில் டேக் தி க்ரீன் இங்க் ஒன்லி அண்ட் பாஸ் யூ, ஹீ வில் நாட் டேக் அ ரெட் இங்க் அண்ட் ஃபெயில் யூன்னு எனக்கு ஒரு அலாதி ஒரு நம்பிக்கை வித்தின் 2 days வந்தது. நான் ஃபஸ்ட்டு கீமோ போகிற போதவே ஐ வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட் ஃபெலோ, நத்திங் வில் ஹேப்பன் டு மீன். ஸோ அது இந்த கேன்சருக்கு நான் என்ன சொல்கிறேன், நிறைய பேஷண்ட்ஸ் நான் வந்து அங்கெல்லாம் மீட் பண்ணுவேன், பேசுவேன். வெரி இம்பார்ட்டன்ட் ஹேவ் தட் மனோதைரியம். இப்போ சொல்லலாம், நீ உனக்கு நடந்துருத்துறா, உனக்கு எல்லாம் நடந்து அதனால இப்படி பேசுவேன். நடக்கிற போதவே சொன்னேன் தான். ஐ செட் ஐ வில் பாஸ் த்ரூ திஸ் இன் நோ டைம். அதுக்கு என்னன்னாக்கா ஈஸியர் செட் அண்ட் டன்னுவாங்க. பட் இருந்தாலும் அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து யூ காட் டு டெல் யுவர் செல்ஃப் தட் யூ காட் தி கெப்பாசிட்டி டு கம் அவுட் ஆஃப் இட். See, you keep on flunking that எனக்கு வந்துச்சேன்னு நினச்சாங்க. You keep on slowly drowning yourself. You have the capacity to fight. You got a family, you got a life to live. World is so pleasant. Why should you lose your life like that? And the மாதிரி you keep on telling yourself lot of positive things you inject in yourself. You will be able to succeed. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் பீப்புள் ப்ரேயிங் ஃபார் மீ. என்னோட ஒவ்வொரு கீமோ திறக்கும் போதேவும் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு 40 பேர் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. நான் இந்த டிவி இதில் பார்ப்பேன், என்னோட கேமராவில் பார்ப்பேன். இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். ஸோ இதெல்லாம் வந்து குட்வில் தானே. இது மாதிரி ஒரு அன்பு நட்பு அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். திஸ் வில் டேக் கேர். அதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இரு, எல்லாரோடையும் நல்லது பண்ணு, தட் வில் ப்ரொடெக்ட் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் தி ஹோல் குட்வில் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் மை சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன், எவ்ரிதிங் ஹஸ் சேவ்டு மீ. அண்ட் தட் ஹஸ் ஒன்லி கிவன் மீ மோர் பவர் அண்ட் கரேஜ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டு கம் அவுட் ஆஃப் தட். சார், நீங்கள் நிறைய விஐபிகளை சந்திச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் சந்தித்தவங்களே மிக முக்கியமானவர்கள், உங்களால் மறக்க முடியாத சில நினைவுகள்னால் எதை சொல்லுவீங்க? இங்கே தோஹாலன்னு பார்த்தோன்னாக்கா, தோஹா இஸ் ஆல்வேஸ் சிட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஐ வுட் சே who have really touched me, one because of their celebrity status or what they have done in their field, but also the personal life என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதான் ஐ கீப் கோயிங் பேக் டு தி கோ எக்ஸிஸ்டன்ஸ் திங்ஸ் இல்லையா. உன்னால் முடியுன்ற போதே நீ சைலண்ட்டாக நீ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தட் யூ ஆர் மேக்கிங் அ இம்பேக்ட் இன் சம்படி எல்சஸ் லைஃப். அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் வந்து குறிப்பாக ஒன்றுனாக்கா ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி பீப்புள். ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ் ஹூ கம் ஹியர். ப்ரீவியஸ்லி சீதாராமன் வாஸ் ஹியர் வித் தோவா பேங்க் சிஓ. அது மாதிரி எல்லா இவங்க வந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு டின்னர் இருக்கும். அங்கே வந்து யூ ட்ரை டு இன்ட்ராக்ட் வித் பீப்புள். ஹவ் இன்ட்ராக்டட் வித் சம் தி இப்போ ஓகே. இப்போ இவர் ஊரில் இப்போ காலமாட்டுறதுனால ஐ எம் கோயிங் டு செட் மயில்சாமி. இப்போ ரீசனாக சொல்கிறேன், அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா, அவ்வளோ நல்லது. பீப்புள் செய்த மயில்சாமி அவர் வந்து எப்போ தண்ணி போட்டுருப்பார் கண்ணை பார்த்து அப்படின்னு சைலண்ட்டாக அவ்வளோ பண்ணுவார். அது மாதிரி நிறைய பேர் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். யூ ஆர் ஏபிள் டு டூ சம்திங். அவர் வந்து பெரிய பணக்காரலாம் இல்லை, பட் இருந்தாலும் அவரை வந்து யாரையா விட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். மயில்சாமி ஹஸ் டன் ஸோ மச்.
No, I had a good opportunity to interact with him in Sitaraman's daughter's reception in Chennai. So I knew about him, but first time I had a close interaction with him. இப்போ தான் தவறி போனார். ஸோ அவர் ஒருத்தர் டெஃபரெண்டாக சொல்லுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் பிகாஸ் தென் இட் பிகம்ஸ் இவரு தான் பார்த்துருக்கேன், அவர் பெரிய ஆளா இவர் பெரிய ஆளா. தெர் ஆர் பீப்புள், ஐ ஆல்வேஸ் அட்மயர் பீப்புள் who have this attitude of giving back to the society for what you have earned. Whether it's a sporting matter, give it to sport. If it is filmdom, give it back to the film society. How do you create another actor like you? How do you create another music director like you? ஸ்போர்ட்ஸ்மேனாக அதே பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நம்ம கிரிக்கெட்டாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸில் சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்டு, ஐ லைக் டு ரெக்கார்ட் திஸ் பிகாஸ் யூஸ் மை ஸ்கூல் அண்ட் காலேஜ் பேட் வந்து இது நேஷ்னல் சாம்பியன். ஈவன் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இட் வாஸ் காமன்வெல்த் கேம்ஸ் வின் பண்ணான். இப்போ நவ் இஸ் த நேஷனல் கோச் ஆஃப் டேபிள் டென்னிஸ், எஸ் ராமன். He started a foundation to make sure that India gets a Olympic gold, TTL. So that's what he said, you earned so much of stardom and you got wealth. Give it back to the same discipline which has given you that. அது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், then you are creating a legacy இல்லையா. See, it doesn't stop with you. You have to create a legacy. ஸோ அது மாதிரி பண்ணுறவங்கள தான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் as I said, I could claim only these two. I don't want to name others, but these two I have. One, as I said, Mailsami is no more, and Raman I have the liberty to share because it is so close to me. சார், உங்களுடைய அனுபவத்திலிருந்து நம்மளோட நேயர்களுக்கு உங்களுடைய நீங்கள் சொல்ல நினைக்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன், பகிர்ந்துக்குங்களேன். தமிழ் நேயர்கள்னு இல்லை, தமிழில் இருக்க இங்கிலீஷ்லையும் பேசுகிறோம். பட் ஐ would like to say, okay, this is a land of opportunities. Qatar is a land of opportunities. Whatever stage in your career you come in, you got to make the best use of it. ஸோ அதுக்கு என்னன்னாக்கா, லாட் ஆஃப் திங்ஸ் நாங்கள் ஷேர் பண்ண முதல்ல ஆண்டர்பிரினர் ஆனாக்கா, யூ டூ த ரைட் திங், டிக் தி பாக்ஸஸ், டூ எனஃப் ஹோம் ஒர்க். தேர்ஸ் நோ பெயின் தேர்ஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின்னுவாங்க. ஸோ யூ காட் டு கோ த்ரூ த பெயின் பிஃபோர் யூ டேஸ்ட் தி கெயின். ஸோ அதுக்கு வந்து நீ எல்லாம் அந்த கரெக்டான ஹோம்ஒர்க் பண்ணி தான் அவனுக்கு வரணும். ஸோ அது மாதிரி யூ ஹாவ் தட் ரைட் இன்டென்ஷன்ஸ் அண்ட் குட் அப்ஜெக்டிவ்ஸ், you will always succeed, and again having the game plan and what could go wrong, mitigation mechanisms, those are important for success. But more importantly, I always feel, I keep saying that the coexistence is because it's so embedded in my mind. நீ வாழ் மற்றவனை வாழ விடுன்றது அந்த ஒரு மனப்பான்மை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அலோஃப். it gives you so much of inside the energy, okay, because நீ வந்து உன்னை ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு அவன் நினச்சாலே போதும். நீ வந்து அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு நினச்சாலே உனக்கு ஒரு ஆக்சிஜன் ஒன்று அறியாமல் உள்ளே வருது. ஸோ அது வந்து யூ கீப் டூயிங் தட். ஸோ வேர் எவர் யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹெல்ப் பீப்புள், ட்ரை டு ஹெல்ப். தட் இஸ் அன் இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். அது வந்து அது எல்லாருக்கும் பண்ணணும். அது வந்து பண்ண அது டிஎன்ஏவில் உள்ளே வந்துடும். நீ வந்து யூ டோன்ட் நீட் டு கோ டு யூனிவர்சிட்டி டு லேர்ன் ஹவு டு ஹெல்ப் அதர்ஸ். ஸோ ஒன்ஸ் யூ கீப் டூயிங் இட், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது பண்ண உனக்கு ஐ திங்க் that's a very important message I would like to give. But again, don't put yourself as a Tamilian, Indian இருக்குது. மோடிஜி சொல்கிற வசுதேவ குடும்பக்கம்னு. சரி, யாதும் ஊரே யாவரும் கேளேன்னு எல்லா இடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணோம். எல்லாரும் மக்களுடைய வாழ தெரிஞ்சுக்கணும், பலதரப்பட்ட கல்ச்சரை வாழணும். இப்போ எங்கள் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, 40 நேஷ்னாலிட்டிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கல்ச்சர், ஒரு எஜிப்சியன் ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்ஸுக்கு பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கப்பூரியன் பிஹேவ் பண்ண மாட்டான். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரி யூ காட் டு ப்ளே தி மீனிங் யூ காட் டு பி ஃப்ளெக்சிபிள் இன் யுவர் அப்ரோச். எல்லாருடைய கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும், எல்லாருடைய பழக்க வழக்கங்கள், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன், அதெல்லாம் தட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன் திஸ் கண்ட்ரி. Because it's a small country with more than 160, 170 nationalities working here. Meaning some of the nationalities will be very few representation, but largely it's a cosmopolitan country where you have opportunity to learn different cultures, make the best use of it. So don't put yourself into a pigeonhole and say, நான் தமிழியன், நான் இந்தியன், அப்படியே மட்டும் இருந்தாது. அப்படியே வளர your perspective to life will change, your perspective to business will change, you will become a global citizen. Ultimately, everybody should have that ambition to become a global citizen. So that is what the message I would like to give. கண்டிப்பாக சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஒதுக்கி நேரத்தை ரொம்ப நன்றி சார்.
ரொம்ப நான் ஜாலியாக பேசிட்டு நீங்கள் கேட்க கேட்க ஐ ஹோப் ஐ வாஸ் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஃபார் தி யங்ஸ்டர்ஸ் வில் பி வாட்சிங் and my friend Gauri Shankar is doing a great job, RSN, inspirational hub. So I don't know how inspirational I was in my speech, but definitely, it's a great initiative, and I wish him all the best and success for this venture.